வணக்கம் நண்பர்களே, இது சாம் டாக்கிஸ். நான் உங்கள் நிக்சன் ராஜ். சீக்ரெட்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன்ப்ளே ரைட்டிங்கில் இப்போ நாம் பார்க்க போகிறது கேரக்டர்ஸ். பொதுவாக எல்லா மனிதர்களுக்குமே ஒரு குணாதிசயம் இருக்கும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஆனால் குணாதிசயங்கிறது கண்டிப்பாக இருந்தே தீரும். இப்போ ஒருத்தர் நல்லவராக இருக்காருன்னு வச்சுக்குவோம். அவரை பற்றி நம்ம பேசும்போது என்ன சொல்லுவோம்? அவர் ரொம்ப நல்ல கேரக்டர்ப்பா, சொன்னதை செய்வார், யாருக்கும் கெடுதல் கூட நினைக்க மாட்டார்னு சொல்லுவோம். இதே ஒருத்தர் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் என்ன சொல்லுவோம்? அவர் கேரக்டரே சரியில்லைம்போம். ஸோ ஒரு மனிதனுடைய கேரக்டர் தான், குணாதிசயம்தான் அவனுடைய ப்ரொஃபைலையும் வாழ்க்கையும் தீர்மானிக்குது. அதே மாதிரி தான் ஒரு திரைப்படத்தில் இருக்க கதாபாத்திரங்களோட குணாதிசயம்தான் அந்த படத்தின் கதை திரைக்கதையவே தீர்மானிக்குது. கதாபாத்திரங்களின் பல்வேறு சந்திப்புகளை, உணர்வுகளை, அந்த உணர்வுகளால் ஏற்படுற சம்பவங்களை தான் நாம் கதைன்னு சொல்கிறோம். கேரக்டர்ஸ் இல்லாமல் கதைகள் இல்லவே இல்லை. கேரக்டர்ஸ் தான் ஒரு கதையின் ஆன்மா. அந்த கேரக்டர்ஸை வடிவமைக்கிறதுல, டிசைன் பண்ணுறதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. கேரக்டர் ஸ்கெட்ச், கேரக்டர் ஆர்க், கேரக்டர் டெவலப்மெண்ட், கேரக்டர் கான்ஃப்ளிக்ட்னு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல கேரக்டர் ஸ்கெட்சிலேருந்து ஆரம்பிக்கணும். ஒரு சேஞ்சுக்கு நான் கேரக்டர் ஆர்க்லேருந்து ஆரம்பிக்கிறேன். காரணம், உலகம் முழுவதும் வெளிவர்ற படங்களில், அது சின்ன படமாக இருந்தாலும் சரி, பெரிய படமாக இருந்தாலும் சரி, அதில் கேரக்டர் ஸ்கெட்ச், கேரக்டர் டிசைனிங் எல்லாம் சரியாக இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக கேரக்டர் ஆர்க்கு இருந்தே தீரும். கேரக்டர் ஆர்க்குங்கிறது ஒரு கதையில் ஒரு கேரக்டருக்கு நடக்கிற சம்பவங்களால் அந்த கேரக்டருக்கு உள்ளேயும் வெளியும் நடக்கிற மாற்றங்களை சொல்கிறது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி சாம் டாக்கிஸ் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரக்டர் ஆர்க்குங்கிறதுல ரெண்டு விஷயந்தான் இருக்குது. ஒன்று, ஒரு கேரக்டர் கதை நகர நகர நடக்கிற சம்பவங்களால் அவர் மனசு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி மனமாற்றம் அடைஞ்சு வேறொரு நிலைக்கு போகிறது. இன்னொன்று, ஒரு கேரக்டர் கதையில் நடக்கிற எந்த சம்பவங்களாலும் மனமாற்றம் அடையாமல் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கிறது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக போன சீரீஸில் ஒரு எபிசோடில் பேசியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். கேரக்டர் ஆர்க்கை பற்றி மிக எளிமையாக சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். ஒருத்தர் வாழ்நாள் பூரா உண்மையவே பேசிக்கிட்டு இருந்தார். அதனால் அவருக்கு பல பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனாலும் எந்த சூழலையும் அவர் மனசு மாறாமல் கடைசி வரைக்கும் உண்மையைத்தான் பேசினார். இது ஒரு வகை. இன்னொரு வகை, ஒருத்தர் பொய் பேசுகிறதே வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தார். அதனால் அவர் பொய்யால் அவர் வாழ்க்கையிலே ஒரு நாள் ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்துச்சு. அதனால் மனமாற்றம் அடைஞ்ச அவர் அதற்கு பிறகு வாழ்க்கையில் பொய் பேசவே இல்லை, உண்மையை மட்டும்தான் பேசினார். இது ஒரு வகை. நாவல்கள், திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள்னு ஃபிக்ஷன் வகையில் வர எல்லா வடிவங்கள்லையும் இந்த கேரக்டர் ஆர்க் இருக்கும். எல்லா படங்கள்லையுமே வில்லனுக்கோ அல்லது துணை கதாபாத்திரங்களுக்கோ இந்த ரெண்டு வகை கேரக்டர் ஆர்க்கில் ஏதாவது ஒன்று இருக்கும். அதுவே ஹீரோ ஹீரோயினுக்கு இருந்தால் அதுதான் அந்த படத்தின் சென்டர் பாயிண்ட்டையும் திரைக்கதையின் பிற்பகுதியுமே தீர்மானிக்கும். சமீபத்தில் வந்த விஜய் சார் படங்களான ஜில்லா, கத்தி, மாஸ்டர் படங்களில் கூட ஹீரோ கேரக்டரில் கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிற இந்த கேரக்டர் ஆர்க் இருக்கும். 3 படத்துலையுமே கதையோட ஆரம்ப நிலையில் ஹீரோ ஒரு குணாதிசயத்தோடு இருப்பார். கதை நகர நகர ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தால் ஹீரோ மனமாற்றம் அடைவார். அந்த மனமாற்றம் தான் அந்த படத்தின் சென்டர் பாயிண்ட்டாகவும் படத்தின் திரைக்கதையின் பிற்பகுதியை தீர்மானிக்கிறதாகவும் இருக்கும். இப்போ கத்தி படத்தை எடுத்துக்கிட்டோம்னா, கல்கத்தா ஜெயிலேருந்து தப்பிக்கிற திருடனான கதிரேசன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போக பார்க்குறாரு. அப்படி போகிற வழியில் ஒரு 5 நாள் சென்னையில் தங்க வேண்டிய சூழல் ஏற்படுது. அப்போ அவரை மாதிரியே இருக்கிற இன்னொரு விஜயான ஜீவாவை சந்திக்கிறார். இப்போ அவருக்கு ஒரு திட்டம் தோணுது. தன்னோட இடத்துல ஜீவாவை மாட்ட விட்டுட்டு தான் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போக நினைக்கிறார். ஆனால் சந்தர்ப்ப சூழலால் ஜீவாவோட இடத்துக்கு, முதியோர் இல்லத்துக்கு அவர் வரார். அப்போ அவருக்கு ஜீவாவோட போராட்டம், அந்த வயசானவங்களோட பின்னணி, அவங்க கிராமத்தோட பிரச்சனை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறார். அதனால் மனமாற்றம் அடைகிற அவர் அதற்கு பிறகு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகாமல் அங்கேயே தங்கி இருந்து அந்த வயசானவங்களோட பிரச்சனையையும் அந்த கிராமத்தின் வாழ்வாதாரத்தையும் சரி செய்கிறார். கிளைமேக்ஸில் எல்லாத்தையும் சரி செஞ்சிட்ட பிறகு கூட வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகாமல் சரண்டர் ஆகிறார்.
இந்த ஹீரோ கதிரேசனோட மனமாற்றம் தான் கத்தி படத்தின் சென்டர் பாயிண்ட்டையும் திரைக்கதையின் பிற்பகுதியுமே தீர்மானிச்சிச்சு. அதே மாதிரி ஜில்லா. சின்ன வயசுலேருந்தே போலீஸ்னாலே பிடிக்காத ஹீரோ, காக்கி சட்டையை பார்த்தாலே விலகி ஓடுற ஹீரோ ஒரு தாதாவால் மோகன்லாலால் வளர்க்கப்படுறாரு. மோகன்லாலுக்கு அடிக்கடி போலீஸால் பிரச்சனை வர்றதால நம்மோட ஆள் ஒருத்தர் போலீஸாக இருந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் வராதுன்னு நினைக்கிறார். அதுக்காக அவர் ஹீரோவை போலீஸாக சொல்கிறார். போலீஸாக மறுக்கிற ஹீரோவை வலுக்கட்டாயமாக போலீஸாகவும் ஆக்கிடுறார். வேண்டா வெறுப்பாக அந்த வேலைக்கு வந்த ஹீரோ ஒரு கட்டத்தில் ஒரு சம்பவத்தால் மனமாற்றம் அடைகிறார். அதற்கு பிறகு தான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் தான் செய்கிற வேலைக்கும் உண்மையானவனாக நடந்துக்கிறார். எந்த தாதாவால் போலீஸானாரோ அந்த மோகன்லாலையே இப்போ எதிர்க்க செய்கிறார், திருத்த முயற்சிக்கிறார், வன்முறையவும் விட வைக்கிறார். ஹீரோ சக்தியோட இந்த மனமாற்றம் தான் ஜில்லா படத்தின் சென்டர் பாயிண்ட்டையும் திரைக்கதையின் பிற்பகுதியுமே தீர்மானிச்சிச்சு. இப்போ மாஸ்டர் படத்துக்கு வருவோம். என்னடா இது, போன எபிசோடில் தான் மாஸ்டர் படத்தை பற்றி சொன்னார், இந்த எபிசோட்லேயுமான்னு நினைக்காதீங்க. போன எபிசோடில் நான் பேசுனது வில்லன் பவானியை பற்றி, இந்த எபிசோடில் நான் பேச போகிறது ஹீரோ ஜேடியை பற்றி. மாஸ்டர் படத்தோட ஹீரோ ஜேடி ஒரு ப்ரொஃபஸர், கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவர், அவர் இஷ்டத்துக்கு தூங்கி அவர் இஷ்டத்துக்கு எந்திரிக்கிறவர், எந்த கடமைகளும் இல்லாமல் ஜாலியாக இருக்கிறவர், ஆனால் ரொம்ப நல்லவர். இப்போ ஹீரோயின் செய்கிற ஒரு விஷயத்தால் 90 நாளைக்கு ஒரு அப்சர்வேஷன் ஹோமுக்கு வாத்தியாராக வராரு ஜேடி. வேண்டா வெறுப்பாக வேலைக்கு வந்த ஹீரோ இன்றைக்கி ஒரு நாள் போச்சு, இன்னும் 89 நாள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாளை எண்ணிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். இப்போ அந்த அப்சர்வேஷன் ஹோமில் ஒரு துயர சம்பவம் நடக்குது. அதனால் ஹீரோ மனமாற்றம் அடைகிறார். அதற்கு பிறகு அவரோட செயல்கள்லையும் மாற்றம் தெரியுது. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றத நிறுத்துகிறாரு. அவரோட ட்ரெஸ்ஸு தோற்றம் கூட மாறுது. அந்த துயர சம்பவத்துக்கு பின்னால் இருக்கிற அந்த அப்சர்வேஷன் ஹோமில் இருக்க சின்ன பசங்களை மேலும் மேலும் சமூக குற்றவாளியாக்குற அந்த பவானி யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி அழிக்கிறார். சின்ன பசங்களை எல்லாம் காப்பாற்றுறாரு. இதில் பார்த்திங்கன்னா ஹீரோ ஜேடியோட மனமாற்றம் தான் மாஸ்டர் படத்தோட சென்டர் பாயிண்ட்டையும் திரைக்கதையின் பிற்பகுதியுமே தீர்மானிச்சிச்சு. ஜில்லா, கத்தி, மாஸ்டர் இந்த 3 படங்கள்லையுமே வேறு வேறு கதை, வேறு வேறு திரைக்கதை, கேரக்டர் ஸ்கெட்சு கூட வேறு வேறு தான். ஆனால் கேரக்டர் ட்ராவல் ஒரே மாதிரி தான் இருக்கும். திரு மிஸ்கின் எழுதி இயக்கிய அஞ்சாதே, இதில் 2 நண்பர்கள், அதில் நரேன் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார், பொறுப்பு இல்லாமல் இருப்பார். ஆனால் அவருடைய வாழ்க்கை ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவர் போலீஸ்காரனாக ஆவார். ஆனால் அஜ்மல் சின்ன வயசுலேருந்தே போலீஸ் ஆகணுங்கிறது தான் அவரோட லட்சியம், கனவு எல்லாமே. ஆனால் அவரோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போலீஸ் ஆக முடியாமல் போகிறதும் இல்லாமல் குற்றவாளியாகவும் மாறுவார். இப்போ இந்த 2 நண்பர்களுக்கும் இடையில் நடக்கிற கான்ஃப்ளிக்ட் தான் அந்த படத்தின் திரைக்கதை. கேரக்டர் ஆர்க்கில் பெஸ்ட்டு படம். நான் உதாரணமாக சொன்ன படங்கள் மட்டும் இல்லைங்க, நாம் பார்த்துக்கிட்டு இருக்க 80% படங்களில் இந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கேரக்டர் மனமாற்றம் அடைகிற கேரக்டர் ஆர்க்கு இருக்கும். கேரக்டர் டிசைனிங்கில் உள்ள பல விஷயங்களை தொடர்ந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சாம் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது, பேசுவோம். நன்றி, வணக்கம்.